தனி வாழ்வில் எளிமை, அரசியலில் உச்சபட்ச நேர்மை, எல்லோரையும் அரவணைக்கும் பன்மை என தமிழக வரலாற்றில் நீங்கா இடம் பிடித்தவர் அண்ணா. குள்ளமான உருவம், மலர்ந்த முகம், கலைந்த தலை, முள் தாடி, விரைந்த நடை, கசங்கிய வேட்டி சட்டை, காசில்லா சட்டை பையில் ஒரு பேனா. இதுதான் அறிஞர் அண்ணா. அவர் பிறந்தது 1909 செப்டம்பர் 15ஆம் நாள். மறைந்தது 1969 பிப்ரவரி 3ஆம் நாள். வெறும் 60 ஆண்டு காலம் மட்டுமே வாழ்ந்தவரை அவருடைய 30 வயது முதலாகவே அண்ணா என்று ஒருவர் இருவர் அல்ல, ஒரு சமூகமே அழைத்தது. அவரை விட வயதில் மூத்தவர்களும் அவரை அண்ணா என்றே அழைத்தனர். ஏன், மேட்டுக்குடிகளும் முற்பட்ட சாதியினருமே கைக்குள் வைத்திருந்த இந்திய அரசியலில் சாமானியர்களாலும் வெல்ல முடியும் எனும் முன்னுதாரணத்தை உருவாக்கிய ஜனநாயக மாவீரர். ஒரு கட்சியை உருவாக்கிய அடுத்த 20 ஆண்டுகளுக்குள் ஆட்சி அதிகாரத்தில் தன் கட்சியினரை உட்கார வைத்தவர். தான் உயிரோடு இருக்கும் போதே தன்னுடைய கட்சியின் தலைமையை தன்னுடைய தம்பிகளிடம் ஒப்படைத்து அவர்களுக்கு தலைமை பயிற்சி அளித்தவர். இறக்கும்போது முதல்வராக இருந்த சூழலிலும் கூட கடனோடு இறந்தவர். இந்த வரலாறெல்லாம் வேறு யாருக்கு இங்கே உண்டு? தனி வாழ்வில் எளிமை, அரசியலில் உச்சபட்ச நேர்மை, எல்லோரையும் அரவணைக்கும் பன்மை. அவரே அண்ணா. பகல் முழுவதும் அவர் உழைத்தார், மக்களிடம் பயணித்தார், கூட்டங்களில் பேசினார், மக்களுக்கு கற்பித்தார், இரவெல்லாம் வாசித்தார், எழுதினார். இந்த சமூகத்துக்காக தன் வாழ்வையே அர்ப்பணித்துக் கொண்டார். இந்திய அரசியல் தலைவர்கள் பலரும் இந்திய அரசமைப்பில் மாற்றங்கள் கோரினார்கள் என்றால் இந்திய அரசமைப்பையே மாற்ற வேண்டும் என்று கோரியவர் அண்ணா. மாநிலங்கள் நலனை மையமாக கொண்டதாக திருத்தி அமைக்கப்பட வேண்டும் என்று பேசியவர் அண்ணா. ஒற்றை ஆட்சிக்கு எதிராக உறுதியான கூட்டாட்சியை முன்னிறுத்தியவர். ஒரு மொழியின் ஆட்சிக்கு மாற்றாக பன்மொழி ஆட்சியை முன்னிறுத்தியவர். நவீன தமிழ்நாட்டின் வெளிக்கட்டுமானத்துக்கு பல முதல்வர்கள் பங்களித்திருக்கலாம். அதன் உள்ளடக்கத்துக்கு எவரையும் விட தன்னுடைய சிந்தனையால் அதிகம் பங்களித்தவர் அவர். அதனால்தான் அவரை முன்னத்தி ஏறாக கண்டது இந்த சமூகம். அவரை அறிஞர் அண்ணா என்றது இந்த சமூகம். புதிய தலைமுறைக்காக கே. மகேஷ்.